திருப்பூர் மாநகராட்சியில் வரி உயர்வு அதிகரிக்கப்பட்டதாகவும், மேலும் கந்துவட்டி போல் வரி வசூல் செய்வதை கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி ஆணையாளர் ராமமூர்த்தி மற்றும் திமுக மேயர் தினேஷ்குமாரிடம் நேற்று மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி பேசுகையில், திருப்பூர் மாநகராட்சி அதிகபட்சமாக வரி உயர்த்தியுள்ளது. அதற்காக மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தோம். தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் 6% வரி உயர்வு மற்றும் அபராதம் 1% என்று விதிக்கப்பட்டது. பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு செவி சாய்க்கவில்லை என்றும், எதிர்வருகின்ற மாமன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தற்போது கந்துவட்டி போல் மாநகராட்சியினர் நோட்டீஸ் வழங்கி வரி வசூல் செய்து வருகின்றனர். அதை கண்டித்து மனு அளிக்க வந்துள்ளோம். மேலும் திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் வரி உயர்வு ஏற்படுத்துகிறது. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் வரி குறைப்பு மேற்கொள்ளப்பட்டது என்றும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வரி உயர்வுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். மேலும் திமுகவை சேர்ந்த திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அமைச்சர் நேருவை சந்தித்து வரி உயர்வு தொடர்பாக மனு அளித்துள்ளார். இது திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாடகம் நடத்துகிறாரா அல்லது திமுகவே நாடகம் நடத்துகிறதா என்று மேயர்தான் பதில் சொல்ல வேண்டும். மேலும் சென்னை, மதுரை, திருச்சி போன்ற மாநகராட்சிகளில் வரிப்பட்டியலை வெளியிடுகின்றனர். ஆனால் திருப்பூரில் வெளியிடப்படுவதில்லை. அதை மாநகராட்சி மேயர் வெளியிட வேண்டும். மேலும் வரி குறைக்கும் வரை சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கவும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என்ன கேட்டீங்கன்னா, எங்கேயுமே எந்த மாநகராட்சி அளவுக்கு திருப்பூர் மாநகராட்சியில வரி உயர்வுக்கு ஒரு தமிழ்நாடே ஒரு விழிப்புணர்வு திரும்பி பார்க்கிற வகையில இன்னைக்கு இந்த எல்லா மாநகராட்சி வரி ஏற்றிருந்தாலும் கூட திருப்பூர் மாநகராட்சிங்கிறது அதிகபட்சமா வரி ஏற்றிருந்தாங்க. அதற்கு எங்க சார்பாக ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி கடந்த 2022 மறுசீராய்வு அந்த சொத்து வரி உயர்வுக்கான தீர்மானத்தை மாமன்ற கூட்டத்தில் கொண்டு வரும்போதே எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று ஒருமித்த குரலோடு ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதற்கு திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவர் செவிசாய்க்காமல் ஏகமனதாக நிறைவேறாக சொல்லும் போது நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினோம். அன்றைய தினமே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியது மட்டும் இல்லாம வெளிநடப்பு, அதை தொடர்ந்து நாங்கள் கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம், மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் கடந்த 3ஆம் தேதி, இதெல்லாம் மக்கள்கிட்ட வெளியே கொண்டு வருவது கடந்த 2 மாத காலமாக மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில பத்திரிகையாளர்கள் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மட்டும் இல்லாம இந்த மாபெரும் கடையடைப்பு போராட்டத்துக்கு உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து நீங்களும் அதில் கலந்துகிட்டதுக்கு முதற்கண் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக 22ஆம் தேதி சொத்து வரி கொண்டு வந்துட்டு மீண்டும் 24ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புதுசா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அரசாணை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உள்ள வரி விதிப்பு அதிகமான வரி விதிப்பு ஆண்டுக்கு 6%, அதே போல அபராத தொகை 1%. இதெல்லாம் கடந்து இந்த கட்டிட பிளானிங் அப்ரூவ்டு கட்ட போனோம்னா இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு 1000 சதுர அடிக்கு 1.4 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை. 24,000 ரூபாய் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருந்த தொகை 5 மடங்கு இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிச்சு நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றோம். ஆனால் இந்த திமுகவுடைய அரசு, திமுகவுடைய மாநகராட்சியுடைய மேயர் அவர்கள் காது கொடுத்து கேட்கணும். நான் கேட்கிற ஒரே ஒரு என்ன கடந்த மாமன்ற கூட்டத்தில் கேட்டோம்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கருத்துக்களையும் மற்ற மாமன்ற உறுப்பினர் கருத்துக்களையும் கேட்டு பதிவு பண்ணி அரசுக்கு வரி குறைப்பு ஏற்படுத்துவதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புங்க அப்படின்னு நாங்க கோரிக்கை வச்சோம். அதை கேட்காத தொடர்ந்து அடுத்து நாங்க உண்ணாவிரதெல்லாம் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை, அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ நாங்க கேட்கறதுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த தொடர்ந்து பல்வேறு இயக்கங்கள், அதுவும் இல்லாம மக்கள் புரட்சியாக வணிகர்கள், வியாபார பெருமக்கள், வணிக நிறுவனங்கள், தொழில் அமைப்புகள்லாம் கூட்டா சேர்ந்து மிகப்பெரிய அளவில் மாபெரும் கடையெடுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்லாது அனைத்து பல்வேறு அரசியல் இயக்கங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கடையெடுப்பு. இன்றைக்கு திருப்பூர்ல கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி ஒரு கடையெடுப்பு என்பது நடைபெறாத அளவுக்கு தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக மிகப்பெரிய மாபெரும் கடையெடுப்பு மக்களுடைய ஆதரவோடு, வியாபார பெருமக்களோட ஆதரவோடு நடைபெற்றது. இது வரைக்கும் அரசு தரப்புல எந்த விதமான அதுக்கு உண்டான தகவல் என்னதான் நடந்திருக்கு, என்ன முடிவு எடுத்திருக்கோம், இந்த வரி உயர்வு கட்டணமா தீர்வு எட்டப்பட்டிருக்கா என்று சொன்னால் அது இதுவரைக்கும் இல்லை.
இதுக்காக நாங்க என்ன சொன்னா, அடுத்து வரக்கூடிய மாமன்ற கூட்டத்தில், எதிர்வருகின்ற மாமன்ற கூட்டத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்டு வரி குறைப்புக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, ஆண்டுக்கு 6% உயர்வு என்பது தானாக உயரக்கூடிய அந்த கந்து வட்டி போல கொடுமைக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது. இது மக்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக எழுந்து இவ்வளவு விழிப்புணர்வோடு வரி உயர்வு ஏற்றிருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மாபெரும் கண்டனத்தை தெரிவிச்சும் கூட இதுவரைக்கும் எந்த விதமான அரசு தரப்பு பதில் வரல, செவி சாய்க்காம இருக்காங்க. இதெல்லாம் விட கொடுமை என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வாட்டில போராடிட்டு இருங்க, நாங்க வாட்டில தீவிரமா வரி வசூல் பண்றோம் சொல்லி பல்வேறு இடங்கள்ல வரி நோட்டீஸ் கொடுத்து மக்களை அச்சுறுத்தும் வகையில மிகப்பெரிய ஏற்கனவே கழுத்து நெரிக்கிற மாதிரி வரி உயர்வு, அது இன்னும் ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலையா, மக்கள் போராடிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம வீடுதோறும் எல்லா வீட்டுக்கும் தொழிலமைப்புகளுக்கும் நோட்டீஸ் கொடுத்து ஒரு கந்து வட்டியை விட கொடுமையா வசூல் பண்ணக்கூடிய நடவடிக்கை தொடரக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்றைக்கு ஆணையாளரையும் மேயரையும் சந்தித்து எதிர்வருகின்ற மாமன்ற கூட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வரி குறைப்புக்கு அரசுக்கு சிறப்பு கூட்டத்தை நடத்தி அரசுக்கு அந்த தீர்மானத்துல வலியுறுத்தி எந்தெந்த மாமன்ற உறுப்பினர்களா அதுக்கு ஆதரவு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கருத்தை நேரத்தில் பதிவு பண்ண விரும்புறோம். இப்ப தோழமை கட்சியெல்லாம் கூட இயக்கங்கள்லாம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க, போராட்டம் நடத்துனாங்க, வரவேற்கிறோம். ஏன்னா அது மக்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிற கொண்டு வரதுக்காக நம்ம பரவாயில்ல வரவேற்கிறோம். அந்த அடிப்படையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மாமன்றத்தில் எங்களுடைய பணியாற்றக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களையும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்களையும் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்களை அழைத்து ஒட்டுமொத்தமாக இந்த ஆதரவு கூட்டத்தை, கண்டன தீர்மானத்தை அரசுக்கு அனுப்புகின்ற வகையில ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். அவங்க தனித்தனியாக கடிதம் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் நீங்க தான் கேட்கணும். என்ன காரணம், நாங்க அதிமுக எங்களோட ஒரே கருத்து, வரி குறைப்பு வரை எங்களுடைய போராட்டம். ஏதோ வெளிநட பண்ணோம், ஒரு ஓரளவுக்கு பேரளவுக்காக நாங்க எல்லாம் பண்ணுங்கிறதா இல்லாம தொடர்ந்து இந்த வரி குறைப்பு ஏற்படும் வரை எங்களுடைய பொதுச் செயலாளர் நான் கடந்த 4 தினங்களுக்கு முன்னாடி எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மனு எடப்பாடியை சந்தித்து வந்தோம். அவரு வரி குறைப்பு, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல நினைச்சீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ 98ல வரி உயர்வு, 2008ல வரி உயர்வு, அடுத்து இப்ப 2022, 24 திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்ப கடுமையான வரி உயர்வு.